நிச்சயமாய் ஆண்டவர் சமூகத்துல நீங்க பண்ற ஜெபம், நீங்க வடிக்கிற கண்ணீர், உங்க அங்கலாய்ப்பெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வீண் போகும் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் நாள் வரப்போகிறது. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்னா அதை செய்யும். அவன் பார், பார் உனக்கு எவர்கள் உனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க. சொல்லுங்க, சிம்சோனை கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? பரியாசம் பண்றதுல பிஸி ஆயிட்டாங்க. அதுல அவங்க என்ன கவனிக்கல தெரியுமா? சிம்சோனுக்கு கொஞ்சம் முடி வளர்ந்தது கவனிக்கல. கவனிச்சிருந்தா மொட்டை அடிச்சிருப்பாங்க திருப்பி. ஏன்னா அவன் ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு? அதனால சுத்தி பரியாசம் கூடுதுன்னா உங்களுக்கான நன்மை வளருதுன்னு அர்த்தம், உங்களுக்கான காரியம் எழுதப்படுதுன்னு அர்த்தம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. சங்கீதம் 2 நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய 2வது வசனத்துல கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி கொண்டுதான் இருக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எனவேதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஆமென். என்ன அருமையான வார்த்தை! அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் போடப்படுகிற அத்தனை திட்டமும் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? விருதா காரியம். எதுக்கு வேஸ்டா டைம் வேஸ்ட்? எதுக்கு வேஸ்டா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியம். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வியூ தேவை. நம்மை பிள்ளையாக்குறதுக்கு அவர் பாராட்டின கிருபையை பாருங்க. நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாதுன்னு பிராமிஸ் தரல பைபிள்ல. கரெக்டா ஆயுதம் உருவாக்கப்படும். திட்டம் போடுவாங்க, ஆனா நடக்காது. ஆயுதம் உருவாக்கப்படும், வாய்க்காது. சவுல் எத்தனை முறை அம்பு எறிந்தாலும் தாவீதே உன் மேல அபிஷேகம் இருக்குன்னா அது படாது. சத்துரு திட்டம் போடுவான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். ஆண்டவர் அவர்களை இகழுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு விரோதமா ஒருத்தங்க சரியான பிளான் போடுறது யாரு? ராஜாக்கள். பிளான் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி உன்னை ஆபீஸ்ல இருந்து தூக்கணும்னு மேல பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்படி இல்ல சொல்றேன், சில பாக்குறாங்க இப்பதான், அப்படியா ஏதாவது எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமா, ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதான்னு வந்தா ஆபீஸ்ல இருந்து தூக்குவாங்க. இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆமே, நம்ம பதறுவோம் ஆண்டவரேன்னு பார்க்கும்போது. ஆண்டவர் அப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் எவ்வளவு சீரியஸ் மேட்டர் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அங்க இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நகைப்பாராம். எங்க நம்ம கஷ்டப்படுறத நம்ம பெற்றோர் பார்த்து சிரிச்சா அப்படி இருக்கும். இங்க அப்படித்தானே நடக்குது. நமக்கு மேட்ரு இப்ப இந்த வசனம் படிச்சதுனால தெரியுது அவர் ஏன் சிரிக்கிறாருன்னு. ஆனா வெறும் பிக்சரை பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி சிரிச்சிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத பாரு. ஆமா, வெறுமனே பார்த்தா ஆண்டவரே நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீர் இதை பாரும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்து இல்ல, சத்துருக்களை பார்த்து. கோலியாத் நிக்கிறான், பெரிய பட்டயம்,
ஈட்டி எல்லாம் வச்சுட்டு நிக்கிறான். இஸ்ரவேலின் சார்பாக ஒருவன் வரட்டும், வந்து விட்டான், வரட்டும், வந்து விட்டான். எங்க சார்? இங்க கீழே நிக்கிறான். இவன் கோலியாத்து தேடிட்டே இருக்கிறான். ஏதோ ஒருத்தன் வந்ததா சொன்னாங்களே, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணும். பார்க்கும்போது கோலியாத்து சொல்றாரு, என்னிடத்தில் வா, இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன் சொல்லும் போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் பல நேரத்தில் ஏன்னா அவங்க விருதா காரியத்தை, ஏரோது உம்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இயேசுவுக்கு. ஆண்டவர் சொன்னா, இங்க பாரு, இந்த ஊர்ல இன்னும் 2 நாள் எனக்கு மினிஸ்ட்ரி இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் போவேன்னு நீ போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு. அவன் அப்படிதான் பிளான் போடட்டும். பிளான் போடுறான்னு சொல்லிட்டு அவர் ஓடல. ஏன்னா அவருக்கு தெரியும், ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஆண்டவரே, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க ஆண்டவரே? அவன் நல்ல கவனமா கேட்கணும். ஆண்டவர் பாராட்டுகிற வைராக்கியம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவனை ரட்சிக்கிறார். விடமாட்டார். அவர் சிரிக்கிறார், அவர் இகழுகிறார். அது மட்டும் செய்யல, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே. என் ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டார், எப்பவுமே இகழ்ந்துட்டு இருக்க மாட்டார். அவருடையவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து கோபத்தில் எழுந்தருளுகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் கோபத்தில் எழுந்தருளி என்ன பண்ணார் தெரியுமா? 6வது வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவர் கோபத்தில் என்ன பண்ணார் பாத்தீங்களா? கோபத்தில் அவர் செய்த காரியத்தை பாத்தீங்களா? கோபத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, அவங்களுக்கு விரோதமா கூட்டம் கூட்டினாங்கல்ல, அவங்களுக்கு மேல கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். இதுதான் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஹalleluya, ஹalleluya. அவர் பார்க்கிறது வரைக்கும் பார்ப்பார். மோர்தேகாய்க்கு அகைன்ஸ்டா ஆமான் பார்க்கிறான், ஆண்டவர் சிரிக்கிறார். மோர்தேகாய்க்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட போய் ஓகே பண்ணிட்டான், ஆண்டவர் சிரிக்கிறார். திராட்சரசம் குடிக்க ராஜாவும் ஆமானும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சூசா நகரம் கலங்குது, ஆண்டவர் சிரிக்கிறார், நகைக்கிறார். நீ குடி 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 குடி, நல்ல குடி, நல்ல குடி. இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் நகைக்கிறார், இகழுகிறார். இதெல்லாம் தெரியும். மோர்தேகாய் இங்க இருந்து, ஆண்டவரே, ஆமென். நமக்கு மேட்ரு தெரியாது, மேட்ரு தெரியாதனால ஆண்டவர் நகைக்கிறார், ஆண்டவர் இகழுகிறார். ஆனா இப்ப தூக்கு முறை செஞ்சுட்டு வரான். இப்ப அவர் நகைக்கல, நகைச்சிருப்பார். அவர் செய்யும் போது நகைச்சிருப்பார். எப்படி நகைச்சிருப்பார் தெரியுமா? அடுத்த நாள் இவன் அதுல நாக்கையும் தொங்க போட்டு தொங்குறத பார்த்து நகைச்சிருப்பார். ஆமே. ஆனா அவர் எப்பவுமே நகைத்துட்டு இருக்க மாட்டார். அவர் கோபத்துல எழும்பினார் பாருங்க. ஹalleluya. அப்படியே மாறுது. ஆமென். மோர்தேகாய்க்கு மேல இல்ல, அந்த ஆமான் மேலதான் அந்த தண்டனை விழுகிறது. அவர் கோபத்தில் எழும்பி என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமான கீழே தள்ளி ஆமானுக்கு முன்பதாக மோர்தேகாயை குதிரை மேலே ஏற்றுகிறார். என் சேனைகள் கர்த்தருடைய வைராக்கியம். ஃபர்ஸ்ட் விருந்துல இது பலமுறை சொன்னாலும், எனக்கு இது எத்தனை முறை சொன்னாலும் போதாது. 2 விருந்து வைக்கிறாங்க எஸ்தர். முதல் விருந்திலேயே சொல்லி இருக்கலாம். முதல் விருந்திலேயே ராஜா சொல்றாங்க, நீ ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் தருவேன். அப்பவே சொல்லி இருக்கலாம், ராஜாவே, இந்த ஆமான் ஆண்டவரே அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லியிருந்தா ராஜா தூக்கி இருப்பார். ஏன்னா ராஜா ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல, அந்த சிங்காசனத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஏரோது ப்ராமிஸ் பண்ணுவார்ல, ஏரோது மனைவி, அந்த சகோதரனுடைய மனைவியுடைய மகா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இவர் தாங்க முடியாம, அதனால சும்மா எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் போதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க.
ஆமென். அது சொல்லுவாங்க, கோபத்தில் முடிவெடுக்காதே, மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே. இது ரெண்டு. கோபத்தில் இனி உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எத்தனை பேர் ஆகஸ்ட்ல ஃபாஸ்டிங் இருக்க போறேன்னு சொல்லும் போது சிரிக்கிறாரோ? ஆண்டவருக்கு தான் இந்த ஆகஸ்ட்லயாவது நான் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்க போறேன். எத்தனை ஆகஸ்ட் நாங்க பார்த்தாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கோபத்துல முடிவு எடுக்காத, மகிழ்ச்சியில வாக்கு கொடுத்துறாத. ரெண்டும் டேஞ்சர். இப்போ இந்த டைம் கேட்டிருக்கலாம். இல்ல, முதல் விருந்துல அவ வச்ச ரிக்வெஸ்டே ரெண்டாவது விருந்து. சும்மா விருந்து போடுறாங்கன்னு போயிடாதீங்க. முதல் விருந்துக்கே நீ யோசிச்சிருக்கணும். ஆமாரே, ரெண்டாவது ஒரு விருந்து. அதுல இந்த ரெண்டு விருந்துக்கு நடுவுல தான் என்ன நடக்குது தெரியுமா? ஆமான் தலையில துண்டை போட்டுட்டு போனான். தலையில துண்டை போட்டுட்டு போனான். ஹல்லேலூயா. மோர்தெக்காய் தோல்ல துண்டு விழுந்துச்சு. ஆமான் தலையில துண்டு விழுந்துச்சு. க்ளோரி. ரெட்டுடுத்து சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் இப்போ ராஜ வஸ்திரம் தரித்த குதிரையில. கர்த்தர் எப்படிதான் செய்வார்? சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். மோசே லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா ரிஜெக்ஷன் என்னன்னு கேட்டா, மோசே கிட்ட கேட்டா அவர் ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்லுவார். நான் 3 மாசத்திலேயே தள்ளப்பட்டவன். நான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். அவனே கேட்டான், உன்னெல்லாம் எனக்கு தலைவனா வச்சது யாருன்னு. எல்லா ஆண்டவர் பார்க்கிறாரு. அதாவது தேவனுடைய அதான் காலம் நிறைவேறின போது 80 வயசுல கர்த்தர் மோசே சந்திக்கும் போது, வேண்டாம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, வேற யாரையாவது ஆண்டவரே, வா மோசே, 4 அனுப்புறேன், நீ வா மோசே சொல்லி மோசே அனுப்புறார். மோசே போகும்போது பார்வோன்ட்ட போறான். பார்வோன் கேட்கிறான், உன் தேவனா? அவர் யாரு? ஓடு அப்படி சொல்லிட்டு பார்வோன் அவரை ரிஜெக்ட் பண்றான். ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காம புடுங்கி வச்சிட்டான். மோசைக்கு தாங்க முடியல. மோசே ஆண்டவர்ட்ட வந்து நிக்கிறான். ஆண்டவரே, நான் சொன்னேன்ல ஆண்டவரே. அதாவது லைஃப்ல ஃபுல்லா ரிஜெக்ஷன், தள்ளப்பட்ட நிலை. இப்பொழுது மோசே ஆண்டவர்ட்ட சொல்றாரு. யாத்திராகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது. அதாவது நம்ம என்னதான் அழைக்கப்பட்டாலும், நம்ம மேல என்னதான் கிருபை இருந்தாலும், நம்ம லைஃப்ல இந்த ரிஜெக்ஷன் வரும்போது நமக்குள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடும். எல்லாராலும் இப்படி எங்க போனாலும் தள்ளப்படுது நிலைமை. ஆண்டவரே, நான் பாத்திரவனே கிடையாது. இதுதான் இதே காரியத்தை தான் முச்சடியில தேவன் எழுந்தருளும் போது சொல்லுவார். ஆண்டவரே, நான் வேற யாரையாவது, ஆண்டவரே, எனக்கெல்லாம் கிருபை கிடையாது, நான் திறமை உள்ளவன் கிடையாதுப்பா, நான் விருத்த சேதனம் உள்ள உதடுகள் உள்ளவன் இல்ல. ஆமே, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் ஆண்டவரே. இந்த ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கல. பார்வோன் எப்படி செவி கொடுப்பான்? ஒருவன் அதிகமாய் ஒடுக்கப்படும் போது தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். 6 கடைசியில மோசே திருப்பியும் அதுதான் சொல்லுகிறான். நான் விருத்த சேதன இல்லாத உதடுகள் உள்ளவன். பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த ஆண்டவர் இப்ப அடிக்கிறார் பாருங்க மோசே கிட்ட. 7:1 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா. உன்னை நான், இதான் ஆண்டவர். பார், எந்த இடத்துல நீ அவமதிக்கப்படுற, எந்த இடத்துல, அந்த இடத்துல அதெல்லாம் அவர் கையில இருக்கு. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். என்ன அர்த்தம்? மோசே, நீ ரொம்ப பேச வேண்டாம் மோசே, நீ ஆக்ஷன் காட்டு. ஆரோன் பேசுவான், பார்வோன் நடுங்குவான். நீ ஆக்ஷன் காட்டு மோசே. உன்னை நான் பார்வோனுக்கு. மோசே இப்போ ஆக்ஷன் காட்டுறார். மோசே கைய காட்டுறான். மோசே கைய காட்டுனதும்
பார்வோனுடைய மந்திரவாதிகள் பார்வோன்ட்ட வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது மோசையின் விரல் அல்ல, இது தேவனுடைய விரல். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எந்த அதாவது டிப்ரெஷனுடைய எண்டுக்கு போயிட்டார் மோசே. நான் இல்ல ஆண்டவரே, வாழ்க்கை முழுவதும் தள்ளப்பட்ட நிலை. மோசே நீ சொல்லு, அவன் கேட்பான். ஜனங்க கேட்பாங்க, மோசே நீ போய் நில்லு மோசே, நில்லு மோசே. நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும். பார்வோன் சொல்லுவோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக கெஞ்சிட்டு நிப்பார் மோசே கிட்ட. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இதுதான் ஆண்டவர். சகோதரர்கள்ட்ட கத்தினார் குழியில இருந்து யோசேப்பு. கடைசியில யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் தேவனா அப்படின்னு. இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் என் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்னா அதை செய்யும். ஆமென். பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, கிளையாத்துக்கு பிறந்தவன் தான் எத்தா. இந்த எத்தா பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வேறொரு ஸ்திரீக்கு பிறந்தவன். கிளையாத்தின் மனைவிக்கு பிறந்த குமாரர்களில் ஒருவன் அல்ல, வேறொரு ஸ்திரீக்கு பிறந்தவன் தான். யார் அப்படின்னா எத்தா. அந்த வீட்டில் அவன் வளர்ந்ததும் 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எத்தாவின் மனைவி பெற்ற குமாரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் பெரியவர்கள் ஆனதும் அவங்க எத்தாவை பார்த்து சொல்றாங்க, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் கிடையாது, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வளரும் போதே இந்த நிந்தையை கேட்டு கேட்டு வளர்றான். ஆனா ஒரு டைம் வரும்போது சுதந்திரம் பிரிச்சு கொடுக்கணும்ல, அந்த இடத்துல அவனை எப்படி துரத்துறாங்க பாருங்க. இந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் கிடையாது, நீ வேறொரு ஸ்திரீக்கு பிறந்தவன், அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள் என்றல்ல, துரத்தினார்கள். கர்த்தருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல அவனை லீடர் ஆக்குறது. 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தேசத்திலிருந்து, அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த எப்தா இருந்தா நமக்கு பிரச்சனை. ஆனா இப்ப கர்த்தர் எப்படி கொண்டு வாரார்னா, எப்தா இருந்தாதான் இந்த பிரச்சனையே சால்வ் ஆகும். இதுதான் கர்த்தருடைய செயல். உங்களை யாரு பிரச்சனையா பார்த்தாங்களோ, நீங்க இருந்தாதான் பிரச்சனையே சால்வ் ஆகுங்கிற நிலைமைக்கு சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி. இப்ப அந்த வீட்டுல பிறந்த பெரியவங்க எல்லாம் மூப்பர்கள் ஆயிட்டாங்க. அவங்க சொல்ல, நம்ம எப்தாவை போய் அழைச்சிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு எப்தாவை அழைக்கும் போது எப்தா சொல்லுவார், 7வது வசனம். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது ஆபத்து நேரிட்டு பார்க்கிறான், நீங்க தானே என்னை துரத்துனீங்க. பிரியமானவர்களே, உங்களை துரத்தினவங்க இருப்பாங்க, சுதந்திரம் வரும்போது தட்டி விடுறவங்க இருப்பாங்க. இந்த எத்தா செய்த ஒரு செயல் என்ன தெரியுமா? எத்தாக்கு இப்படி ஒரு காரியம் மாறுதலாய் முடிய காரணம் என்ன தெரியுமா? 11 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே. நிறைய காரியம் இருக்குப்பா சொல்றதுக்கு. என் குடும்பத்தினர் செய்தது, என் சொந்தங்கள் செய்தது, என் உறவுகள் செய்தது சொல்றதுக்கு நிறைய இருக்கு. எங்க சொல்லிட்டு இருக்கிறோம்? கர்த்தர்ட்ட சொன்னா ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? ஆண்டவர் திட்டம் போட்டார், இந்த கூட்டம் ஜெயிக்கணும்னா எத்தா இவர்களுக்கு தலைவனாகணும். ஆமென். உன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்னு சொல்லி தள்ளின மோசேயை தானே கர்த்தர் தலைவனா கொண்டு வந்தார். இதான் தேவனுடைய வைராக்கியம். ஏன் அவருக்கு ஆரோன் இல்லையா? வேற அங்க யாருமே இல்லையா?
மோசே தான் வரணும். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்நார் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்நார் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி. நன்றி அப்பா. ஊழியம் தந்தீரையா. இப்ப பாருங்க 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். இந்த யெப்தா தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லுகிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறவன். கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறவன் என்பதை எதை வைத்து சொல்லுகிறேன் தெரியுமா? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் தெரியுமா? ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதவன். இந்த யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணுவார். நான் யுத்தம் போயிட்டு வரும்பொழுது என் ஃப்ரெண்ட்ல எது வருதோ அதை உமக்கு தருவேன். அப்படியே யுத்தம் பண்ணிட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ல யார் வந்தா தெரியுமா? மகா வந்தா. அவனுக்கு துக்கம் இருந்தாலும் அவன் அதில் தவறவில்லை. இவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறவன் என்று சங்கீதம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர் சன்னதியில் தன் காரியத்தை எல்லாம் சொல்லப்பட்டவன். நிச்சயமாய் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க பண்ற ஜெபம், நீங்க வடிக்கிற கண்ணீர், உங்க அங்கலாய்ப்பெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வீண் போகும் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் நாள் வர போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எதை வச்சு பார்க்கணும்? என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார், எனக்காக செய்ய மாட்டாரா? நான் என் காரியத்தை எங்க சொல்லிட்டு இருக்கிறேன்? மோசே ஆண்டவர் சந்நிதியில் நின்று சொல்றான். ஆரோன்ட்டு போய் சொல்லல, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். பார்வோன்ட்டு போய் சொல்லல, ஜனங்கள்கிட்ட போய் சொல்லல. ஆண்டவரே, என்னை எல்லாரும் தள்ளிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவன் எல்லாரும் என்ன வேண்டான்னு சொல்றாங்க ஆண்டவரே. தன் காரியத்தை எல்லாம் சொல்லும் போது, பார் உன்னை நான் தேவன் ஆக்கிட்டேன்டாரு. என்ன ஆண்டவருங்க! ஒருத்தர் ஆண்டவர் உயர்த்தணும்னா எப்படி வேணாலும் உயர்த்துவார். உன்னை தேவன் ஆக்கிட்டேன்டார். ஆமென். யெரொபெயாம்ட்ட ஆமென் சொல்லுங்களேன், வஸ்திரத்தை கிழித்து 10 துண்டு எடுத்துக்கோ, போ உனக்கு தான் வச்சுக்கோ. ஆமென். உயர்த்துறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. சந்நிதியில எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தீர்களா? அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரும்போது ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. அவரை சுத்தி இருந்த அத்தனை பேரும் அவரை பரியாசம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பரியாசத்தின் நடுவில் ஒரு எழுத்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, இவர் யூதருடைய ராஜா. எல்லாரும் பரியாசம் பண்ற பிஸியில அந்த எழுத்தை கவனிக்கல. கவனிச்சிருக்கிறவங்க ஃபர்ஸ்டே கையை தட்டி விட்டு, அப்படி எழுதாதீங்க, இவன் யூதருடைய ராஜா என்று சொன்னான்னு எழுதுங்கன்னு சொல்லி இருப்பாங்க. இல்ல, நிறைய பேர் பரியாசம் பண்றது நல்லது. ஆமே. அதுல நிறைய காரியத்தை அவங்க கவனிக்காம போயிருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சிம்சோனை கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? பரியாசம் பண்றதுல பிஸி ஆயிட்டாங்க. அதுல அவங்க என்ன கவனிக்கல தெரியுமா? சிம்சோனுக்கு கொஞ்சம் முடி வளர்ந்தது கவனிக்கல. கவனிச்சிருந்தா மொட்டை அடிச்சிருப்பாங்க திருப்பி. ஏன்னா அவன் ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு? அதனால சுத்தி பரியாசம் கூடுதுன்னா உங்களுக்கான நன்மை வளருதுன்னு அர்த்தம், உங்களுக்கான காரியம் எழுதப்படுதுன்னு அர்த்தம். நம்ம ஜோம் பண்ணி அவங்க வாயை அடைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே கண்ணு பிடுங்கப்பட்டது சிம்சோனுக்கு, ஆனாலும் கண்ணு அடைக்கப்பட்டது எல்லாருக்கும். கொஞ்சம் முடி முளைக்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் கூடவா இல்ல? எப்படி அவங்க ஞானத்தை அவமாக்கிட்டார் பாத்தீங்களா? எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுக்கு முடி வளருது. ஆமே. இதான் கர்த்தர் எழுதிட்டு எல்லாம் பரியாசத்திலே இருக்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடுறதுலயே இருக்கிறாங்க. என்ன சொல்றான் பாப்போம், என்ன சொல்றா பாப்போம். ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லும் போது எலியாவை கூப்பிடுறாரோ? நீங்க பேசுங்க. இங்க எழுத்து எழுதிட்டே இருக்கிறார்.
இவர் யூதருடைய ராஜா. அந்த எழுத்து எங்க வைக்கப்பட்டது தெரியுமா? அவர் எந்த இடத்துல பரியாசம் பண்ணப்பட்டாரோ, எந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டாரோ, அவர் தலைக்கு மேல, அவர் தலைக்கு மேல சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். உடனே போறாங்க பிலாத்து கிட்ட, போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி இல்ல, அதை எழுத்த மாத்தணும். அப்படிலாம் மாற்ற முடியாது. எழுதுனது. ஒரு நிலையில்லாத சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவே எழுதுனது என்று சொல்லும் போது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையில எழுதுனது. அதை மாற்ற முடியாது. கவர்மெண்ட் ஜாபுங்க. சிலுவையில் அறையப்பட்டவங்க குறிப்பிட்ட நேரம் தாண்டி முட்டை உடைக்கணும், முட்டுக்கு கீழே உடைக்கணும். இவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று எழுதியாச்சு. ஆமே, சிலுவையில் அரைஞ்சு டைம் தாண்டியாச்சு. இப்போ மறிச்சிருப்பாங்க, சிலர் மயங்கி இருப்பாங்க, சிலர் மயங்கினா கூட மறித்த நிலையில் இருப்பாங்க. எதுக்கு ரிஸ்க்? நம்ம வேலை என்ன? முட்டுக்கு கீழே உடைக்கணும், உடைச்சிருவோம். 2 பேருக்கு முட்டுக்கு கீழே உடைச்சாச்சு. அந்த 2 பேரையும் குத்தி பார்க்க வேண்டியதானே, இவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு. இல்லையே. இந்த இடத்துல வந்ததும் பிளான் மாறுது, பிளான் மாறுது. ஆமே, ஆமே. எல்லா ஆயுதங்கள் சத்துரு கையில் இருந்தாலும் மேப் போட்டு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் முட்டுக்கு கீழே அடிக்கலைன்னு வைங்களேன், இவருக்கு வேலை போயிடும். இவருடைய ஜாப் அது, இவருடைய டியூட்டி அது. டியூட்டி செய்யலைன்னா வேலை போயிடும். 2 பேரும் முட்டு உடைச்சிட்டல, இவருக்கு ஏன் உடைக்கல? எதுக்கு ரிஸ்க்? உடைச்சிருக்க வேண்டியது தானே. எத்தனை தடவை யோசிச்சிருப்பார், உடைச்சிடலாமா உடைச்சிடலாமா. God is in control. God is in control. ஆமென். என் காலங்கள் கர்த்தருடைய எழுதுனதுல வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த எழுத்துல ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை. எழுதுனது. எத்தனை பேர் நம்புறீங்க? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஒன்றுல உறுதியா இருங்க. என்ன சொல்லணுமா சமூகத்துல சொல்லிருங்க. ஆமே. துரத்தப்பட்டவங்க எல்லாம் துரத்தினவங்க எல்லாம் வருவாங்க. ஈசாக்க துரத்தினவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து நாங்க சமாதானத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்தீங்க? நம்ம கேட்போம், ஏன் வந்தீங்க? சொல்லுவாங்க, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவமானம் அடைவதில்லை அப்பா, அப்பா. நான் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நாளோ நமக்கென்று கொடுக்கப்பட்ட குமாரன் நம்மையும் ஜனிப்பித்தார், நம்மையும் அபிஷேகித்தார், நம்மையும் ராஜாக்களாய் எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு செய்யாம இருப்பேனா? பார் அப்படிங்கிறார் மோசே கிட்ட. நான் இருக்கிறேன், உன்னை என்ன ஆக்கணும் மோசே. ஆமே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளப்படுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேன்மை. அவர் எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து ரசிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஜோரே ஆமென். அவமானம் ஜீசஸ். ஜோரே அப்பா. அப்பா உடைந்த நொந்த உள்ளத்தில்
என்னோடு. ஆமென். உடைந்த நொந்த கூடவே glory. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் ஆமென் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். நல்ல கையை தட்டி அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. சத்தமாப்பா. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். அப்பா, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் சகோதரா. ஆமென். அவர் கோபத்தில் எழுந்தருளுவார். அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எல்லாரும் சேர்ந்து அவர் அப்பான்னு சொல்லுவோமா? பிதாவான என் தேவானே, தகப்பனே, glory Jesus. பிதாவான glory சகர மாமா தன மாமலரே மாட்சிமயும் glory உமக்குத்தானே. ஆமென். மாட்சிமயும் உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ ஏரே மாமா கலரோ சந்தன மாமரா எங்கள் தகப்பனே. ஆமென். இப்ப சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அவமானம். காரணத்தை சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவமானம். ஆமென் அப்பா. ஆமென் அப்பா. ஒரு நாளோ அப்பா, ஒரு நாளோ. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நம்மை ஜெனிப்பித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை ஏற்படுத்தினவர், அவருக்கு சதா காலமும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், உங்க கிருபை எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறார். எஸ் லார்ட். ஈனப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பதிலாக நீர் மகிமைப்படுத்தவே, மேன்மைப்படுத்தவே உம்முடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காய் நிற்கிறவர். நன்றி அப்பா. இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய நம்பிக்கையும் தைரியத்தை நிச்சயத்தையும் கொடுப்பதா. இந்த வசனங்களை ஒருவர் உள்ளத்திலிருந்து சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடி கிருபையாய் காத்தரணும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தரணும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.